இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ கர்ணா, என்னாச்சு கர்ணா? கையில கட்டு போட்டிருக்க, என்ன நடந்துச்சு? ஒண்ணு இல்ல. நீ கட்டெல்லாம் போட்டிருக்க, ஒண்ணு இல்லைன்னு சொல்ற கர்ணா. என்னாச்சு கர்ணா? உங்களுக்கு ஒண்ணு ஆகல இல்லங்க? எனக்கு ஒன்றும் இல்லை. கிருபா, என்னாச்சு? ஒரு வேலை விஷயமா பக்கத்தில் போயிருந்தேன். எவனோ ஒருத்தன் ஸ்கெட்ச் போட்டு நான் இங்கே வர வச்சிருக்கான். எனக்கே தெரியாம 4-5 பேர் சுத்து போட்டானுங்க. கழுத்துக்கு வந்து கத்திய கையில் பிடிச்சி கர்ணா தான் காப்பாற்றணும். கொஞ்சம் ஏமாந்தா அவனுக்கு என்ன போட்டிருப்பான். 2வது தடையா கர்ணா என் உசுரை காப்பாற்றிட்டான். அவன் என் கூட இருக்க வரைக்கும் எனக்கு என்ன கவலை? கர்ணா, இவ்வளவு பெரிய கட்டு போட்டுட்டு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. எங்க கையை காட்டு. என்னாச்சுன்னு சொல்லு கர்ணா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ சின்னதா ஒரு 3 தையல் போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். 3 தையல் தானே அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் சரியாயிடும். ஏற்கனவே ஒரு தடவை காப்பாத்தினதுக்கு இப்போ வரைக்கும் சொல்லி சொல்லி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்போ 2வது தடவை கழுத்துக்கு வந்த கத்தி இவன் பிடிச்சிருக்கான்னா இனி அவ்வளவுதான். ஆமா, இதெல்லாம் யார் பண்ணிருப்பா? ஏய், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு எதுக்கு? அதிக பிரசங்கி, பேசாம இருக்க மாட்டேன். இப்ப நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? இந்த வீட்ல அக்கறையாவும் பேசக்கூடாது, அறிவாவும் பேசக்கூடாது. ஏய், என்ன பார்த்துட்டு இருக்க? எல்லாரையும் போக சொல்லு. சித்ரா, வாவ்ல. அண்ணா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். டேய், நீ எங்கே போகிறன்னு எனக்கு தெரியும். நமக்கு ஸ்கெட்சு போட்டவங்களை யாரும் விசாரிச்சு அவனை தூக்க தானே போகிற? ஆமாண்ண, இவ்வளோ தூரம் ஒருத்தன் ஸ்கெட்சு போட்டு உங்களை தூக்குற அளவுக்கு ரெடி ஆயிட்டான்னா அவனை சும்மா விடக்கூடாது. அவனை யாருன்னு கண்டுபிடிச்சு சீக்கிரமா போட்டுறணும், இல்லைன்னா நமக்கு தான் ஆபத்து. டேய், இந்த அடிப்பட்ட கையை வச்சுட்டு என்னடா பண்ண போற? நான் பார்த்துக்கிறேன், நீ ஃப்ரீயா விடு. நிறுத்துங்க. நீங்க யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். இதுக்கு காரணம் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நானே அதை கண்டுபிடிக்கிறேன். நீங்க அது வரைக்கும் சும்மா இருந்தா போதும். பா, ஏய், அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் இல்ல, அப்புறம் என்ன?